நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இப்படி உங்களோட ஃபேவரட் சாங்லாம் இருக்க உங்களோட பிளேலிஸ்ட் உங்கள் மைண்டை டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், என்ன பண்ணுவீங்க? எஸ், நம்ம எல்லாருமே அஃபர்மேஷன் இப்போ டெய்லியுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், எழுத ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ், பாசிட்டிவ் திங்கிங், இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அனதர் சைட் மியூசிக். மியூசிக் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. பட் அப்படி இருக்க மியூசிக்கில், அதாவது உங்கள் ஃபேவரட் சாங்கில் இருக்க லிரிக்ஸை யாருமே அவேராக கவனிக்கிறதில்ல. இது புதுசாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம அஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன் சொல்கிறோம்? வேர்ட் ஹேஸ் பவர். அதே வேர்ட்ஸ் தான் லிரிக்ஸில் இருக்குது. ஸோ அப்படி நம்ம டெய்லி ரிப்பீட்டடாக கேட்குற சாங்ஸை நம்ம கவனிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு சாங் சொல்ல போகிறேன். அண்ட் அந்த சாங்கை நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஸோ இது உங்கள் எல்லாரோட எவர்கிரீன் ஃபேவரட் சாங் இல்லை, எனக்கும் ஃபேவரட் சாங் தான். பட் இப்போ மியூசிக் ஓரமாக வச்சுட்டு லிரிக்ஸை கவனிக்க போகிறோம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இந்த லிரிக்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இல்லையா? நான் இப்போ 2 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், அதை கேட்டுட்டு ஹார்டாக இல்லையான்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பர்சன் கிட்ட போகிறோம். அந்த பர்சன் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். பட் அவருக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லை, மணி, பேரண்ட் சப்போர்ட், சொத்து பற்றி எதுவுமே கிடையாது. முக்கியமாக எஜுகேஷன் சப்போர்ட் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி சக்ஸஸ் ஆகிருக்காரு. அந்த மனுஷன்கிட்ட போயிட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, ஆனால் உங்களுக்குலாம் புத்தியே இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? வெயிட். அனதர் எக்ஸாம்பிள். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் பிரக்ஞானந்தா. பிரக்ஞானந்தாவோட ஏஜ் வந்து ஒரு 19 இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் இல்லையா? ஸோ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, ஆனால் உங்களால் சக்ஸஸே ஆக முடியாது அப்படின்னு உங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, நம்மளால் சொல்லணும்னு யோசிக்க தான் முடியுமா? எஸ். ஸோ இப்படி மியூசிக் லைக் லிரிக்ஸ் வந்து நம்மளோட எவ்ரி டே வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் நம்ம கேட்குறோன்றதை பொறுத்து. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் சும்மா ஒரு சாங் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறதுல ஒன்றுமே இல்லை. பட் இந்த சாங் என்னோட ஃபேவரட் அப்படின்னு நம்ம திரும்ப 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 கேட்குறதுனால நம்மளோட லைஃப் அட்மாஸ்ஃபியரே அந்த சாங் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா மியூசிக் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மைண்ட், எமோஷன்ஸ். அந்த நம்மளோட எமோஷன்ஸ், நமக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து மியூசிக் வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ சிந்தித்து செயலாற்றுங்கள்.